சேலம் பகுதி குப்பனூரில் நின்றுருக்கோம். இங்கே வந்து ஒரு கால் வந்துச்சு, நம்ம தோழர் குணாலன் கூப்பிட்டாரு. காலையில் என்ன சொன்னார்னா, உடையார் சமூக மக்கள், அது என்ன சொல்லுவீங்க, என்ன ஜாதி சொல்லுவீங்க, மேல் ஜாதிக்கு என்ன சொல்லுவோம், அவங்க உயர்ந்த ஜாதி, தன்னவே உயர்ந்த ஜாதி சொல்றவங்க, அடுத்தவங்களை கீழ் ஜாதி சொல்றவங்க. அருந்ததியர் சமூகத்துல இறந்து போனவர் இளங்கோ இறந்து போயிருக்காரு. அவரோட பாடியை வந்து கவர்மெண்ட் சுடுகாடுல எங்க பொதுவா மனுஷங்களை வச்சு எரிப்பாங்களோ அங்க எரிக்காதீங்க, அதோட ஒரு ஜான் கீழே வச்சு எரிங்கிறாங்க. இதோட கூத்து என்னன்னா, இது வந்து நம்ம தலித் வந்து ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட் ஆயிடுறாருங்கிறாங்க, ஒரு ட்ரைபல் வந்து பிரசிடென்ட் ஆயிடுறாங்க, முர்மு பிரசிடென்ட் ஆயிடுறாங்கிறாங்க. அருந்ததியர் சமூகத்திலிருந்து மினிஸ்டர் பேர் என்ன, அந்த மினிஸ்டர் பேரு எல் முருகன் மினிஸ்டர் ஆயிடுறாருங்கிறாங்க. இங்க வந்து தலித் அரசியல் பேசிட்டு ஆமாங்க எல் முருகன் அவர் தான். அப்புறம் ஆனா அப்போ கூட இப்போ இங்க சட்ட போலீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு தாட்டி சட்டத்தை மறந்துருங்க, இந்த ஒரு தாட்டி சட்டத்தை மறந்து இந்த மேல் ஜாதி, தன்னவே மேல் ஜாதி சொல்றவங்க அவங்க சட்டம் என்ன போடுறாங்களோ அதை அமல்படுத்திக்கலாம், நீங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி கேளுங்குது. இது என்னங்க நாடு இது? சேலம் என்ன நாடுன்னு கேட்கறேன். நான் சேலத்துக்கு சொல்றேன், இந்தியாவுக்கு சொல்ல. இப்போ சேலத்துக்கு வந்துடுறேன். தட் இஸ் ஒரு கொடுமையான செயல் நடந்துட்டு இருக்கீங்க. சேலம் சிட்டி போலீஸும் சரி, எஸ்பி போலீஸும் சரி, ரூரல் போலீஸும் சரி, தொடர்ந்து இந்த ஜாதி வன்மத்தை வந்து கண்டுக்க, தட் இஸ் இப்படி சொல்ற கொஞ்சம் கோவத்துல ஆத்திரத்துல வரமாட்டேங்குது. தீவெட்டிப்பட்டியில் சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிடுறேன். தீவெட்டிப்பட்டியில கோயிலுக்குள்ள போகாத சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கலவரம் ஆகி அத்தனை கடை எரிச்சு அத்தனை பேர் மண்டை உடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் எவன் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாது சொன்னானோ அவன் அரெஸ்ட் பண்ணல. எத்தனை நாள் ஆச்சு? 100 நாள் மேல ஆச்சு. 100 நாள் 2 மாசம் ஆயிருக்கும். 60 நாள் ஆச்சு. அந்த ஆள் அரெஸ்ட் ஆகல. கேட்டா ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டானா. நினைச்சு பாருங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராது சொல்றான், அதுக்கப்புறம் 2 பக்கம் கலவரம் நடக்குது, கடலாம் எரிஞ்சு போகுது, பல பெண்களோட மண்டை உடையுது. அந்த பெண்களும் தலித் பெண்கள் தான். ஏன்னா போலீஸ் அவங்கள தான் அடிக்கும். போலீஸ் மேல் ஜாதி அடிக்கிறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் தமிழ்நாடு போலீஸ் துப்பு இல்ல. பட் இப்போ இங்க ஒருத்தரோட உடலை போய் அடக்கம் பண்ணும், அவ்வளவுதான் சார் பிரச்சனை. எரிக்கணும், அடக்கம் எரிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க. எரிக்கணும் அப்படின்னா மேடை வந்து பாத்தீங்கன்னா மேடை மேல வந்து எரிக்க கூடாது. மேடை அதாவது தகன மேடை மேல வச்சு நீங்க எரிக்க கூடாது. மேடைக்கு கீழே வச்சு நீங்க எரிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நாங்க என்ன ஒதுக்கணும், அதாவது என்னமோ இவங்க கவர்மெண்ட் மாதிரியும் இவங்க தான் வந்து இந்த அருந்ததியர் மக்களுக்கு வந்து நீ இங்க வச்சுக்கோ, அது உனக்கு பாத்தியப்பட்டது, இது எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்ற மாதிரி வந்து அந்த ஆதிக்க சாதி சொல்லக்கூடிய ஆதிக்க சாதி என்ற ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா அந்த தகன மேடை வந்து கவர்மெண்டால நிதி ஒதுக்கப்பட்டு அந்த இது தகன மேடை நீங்க வரியை கட்டுறது இல்லையே, எல்லாமே நீங்க உப்பு சாப்பிடுறது இல்ல, நீங்க போன் வாங்குறதுல நீ வரி கட்டாம நீங்க போன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க சட்டை போடுறதுல வரி கட்டல, எல்லாம் வரி கட்டுறது அவங்க தான் கட்டுறோம். அருந்ததியர் மக்கள் யாருமே கட்டுறது கிடையாது. நாங்க கட்டல, ஆனா வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலித் மக்கள் அருந்ததியர் மக்கள் வந்து நீங்க மேல வைக்காதீங்க, ஒரு ஜான் கீழே வச்சு, நீங்க மேல வச்சீங்கன்னா தான் பிரச்சனை, கீழே வச்சு எரிச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நாங்க மேல நீங்க கீழே. இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு? அதாவது இந்த ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய இந்த உடையார் சமூகம் என்ன சொல்றாங்களோ நீங்க அதை அமல்படுத்துங்க. காலங்காலமா நீங்க எப்படி இருந்தீங்க அதை செய்யுங்க. காலகாலமா நீங்க என்ன பண்ணீங்க அதை செய்யுங்க. அதை தாண்டி நீங்க ஏன் இப்ப செய்யறீங்க? பிரச்சனை வருது, அதை தாண்டி செய்யாதீங்க. நீங்க தகன மேடையில இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, தகன மேடையில வந்து எரிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் பண்ணிட்டாங்க அந்த மேடையில. இப்ப அவங்க இப்ப பாடி எடுத்துட்டு போனா உடனே எரிக்கிறது தான். ரொம்ப பரவாயில்ல பேச வேணாம். கம்ப்ளைண்ட் உடனே எழுதுங்க தோழர். கம்ப்ளைண்ட் என்ன எழுதுறீங்கன்னா, சட்டம் என்ன சொல்லி சொல்லிடுறேன். செக்ஷன் 153(b)(1) ரொம்ப தெளிவா சொல்லி தோழர். எந்த சமூகத்தை தன்னோட இந்த ரிலீஜியஸ் கடமை, பாரம்பரிய கடமை, தட் இஸ் நான் சடங்கு, அது செய்யறதுக்கு ஒரு சமூகம் தடுத்துச்சுன்னா 5 வருஷம் தண்டனை. SC/ST ஆக்ட்லயே 2 வருஷம் தான் இருக்கு, இதுல 5 வருஷம் தண்டனை இருக்கு. செக்ஷன் 153 இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க, இந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வாங்கணும். இது அடுத்த சப்ஜெக்ட். இது நீ யோசனை பண்ணு. பிரச்சனை வந்து செய்யற நம்மளுடைய தொடர்ச்சியான செய்யற சடங்கு வந்து அவங்க தடுக்கல. சரி,
இந்த இடம் அவங்க எரிச்சிட்டு இருக்கு, இந்த இடம் வந்து நம்ம புரிச்சிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இங்க தண்ணி நிக்குது, நாங்க வைக்கிறோம்னு கேட்கிறோம். இந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கு, புது அரசாங்கத்து தான், அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த இடத்துல வந்து நம்ம வைக்கிறோம், அரசாங்க இடத்துல வைக்கிறோம். நம்ம வந்து காலகாலமா செய்யறத தடுக்கிறேன்னு இல்ல அது இல்ல தோழர், ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல, நான் தப்பா செஞ்சுட்டு இருந்தேன் முதல்ல, நான் காலகாலமா தப்பா செஞ்சுட்டு இருந்தேன், அதுக்கு நான் திருத்துறேன். ஓகே, அதனால திருத்துறேன். இதுதான் பெட்டிஷன், இப்படி வார்த்தை வந்துரும், எந்த தேவையில்லை, அதுக்கு தான் இத சொல்றேன். தப்பா இல்லறது நான் வாயில இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இந்த சடங்கு தோழர், நான் இப்போ கரெக்டான சடங்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் இந்த மனுஷனுக்கும் இந்த வித்தியாசம் இல்லை. கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, மதமும் அதான் சொல்லுது. நீ ஏதோ ஜாதி திணிச்சிருக்க, அது உன் விருப்பம், நீ திணிச்சிட்டு, நான் அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கதான் எரிக்கணும்னு எனக்கு இப்போ இருக்கு. எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு, இனிமேல் இங்க செய்ய போறேன். நான் இங்க தெரிவிக்கிறேன். நீ அதுக்கு யார் நிறுத்தினாலும் செக்ஷன் 153 வரும். அந்த அம்மா உட்பட்ட, அந்த போலீஸ் உட்பட்ட நம்ம சொல்லணும். நீங்க கம்ப்ளைண்ட் எழுதிங்க. வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, வாய் கூசுல உங்களுக்கு. அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி, உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தணும். எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும், வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும். திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வு கொடுத்து